உங்கள் மனசில் நம்பிக்கையோட இறைவன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அந்த இறைத்தன்மை 100% உங்கள் தேவைகள் நீங்கள் கேட்டதை கொடுக்கும். இல்லைன்னா அதை விட எது சிறப்பாக அதுதான் உங்களுக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ புரிஞ்சு செயல்படுங்க. இந்த இறைத்தன்மை எப்போவுமே நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இருக்குது, நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்குது. அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதாவது நிறைய பேரோட கேள்வி, மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆதங்கம் என்ன தெரியுங்களா? இந்த இறைவன் ஏன் என் கஷ்டத்துக்கு மட்டும் தீர்வே கொடுக்கல கேட்குறீங்களா? உங்கள் மனசு கேட்குதா? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வருது சார், பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரியே அப்படியே இருக்குது, எனக்கு தீர்வே வரல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அடுத்த 10 நிமிஷத்தில் இதற்குண்டான விடை உங்களுக்கு தெரியும். சிறப்பாக ஒரு சின்ன மாற்றம் உங்கள் மனதளவில் செயல்பட்டால் 100% உங்கள் தேவைகளுக்கு இந்த இறைத்தன்மை உங்களுக்கு உதவி செஞ்சே தீரும், கஷ்டங்களை தீர்த்தே விடும். இதுதான் உண்மைத்தன்மை. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது நம்மளாம் என்ன சொல்கிறோன்னா, நமக்கு மேலே ஒரு சக்தி, இறைவன், கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதையே ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுது, இயற்கை அப்படின்னு சொல்லுது. அறிவியல் என்ன சொல்லுது? லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி, சீக்ரெட் அப்படின்னு சொல்லுது. அப்போது நம்ம சொல்கிறதும், ஆன்மீகம் சொல்கிறதும், அறிவியல் சொல்கிறதும் எல்லாமே ஒன்று தாங்க. சரி, ஏதோ ஒன்று நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி கிட்ட நம் தேவைகளை, நம்ம சூழ்நிலைகளை, நம்ம பிரச்சனைகளை நம்ம நேர்மறை எண்ணங்களோடு கேட்டால் 100% இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைவன் அல்லது இந்த ஈர்ப்பு விதி கொடுத்தே தீரும்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கேட்குறீங்க, ஆனால் ஏன் கிடைக்கல? அதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். நம்ம ஒரு 2 இடத்துல தப்பு பண்ணுறோங்க, அல்லது நம்ம எந்த இடத்துல திருத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முதல் திருத்திக்கிற வழிமுறைகள் ஒன்று சொல்கிறேங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பய உணர்வு, ஃபியர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோங்கிற பய உணர்வு. என் கணவர் இவ்வளோ சம்பாதிப்பாரா? எனக்கு திருமணம் ஆகுமா? என் சொத்து விஷயத்தில் இது நடக்குமா? என் பையன் நான் சொல்கிறத கேட்பானா? என் பொண்ணு கொஞ்சம் கூட என்னை மதிக்கிறதே இல்லையே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு எதிர்கால நிகழ்வுகளுக்கு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு பய உணர்வை கிரியேட் பண்ணிக்கிறது. நான் வீடு வாங்குவேனா வாங்க மாட்டேனா? திருமணம் ஆகுமா ஆகாதா? படிப்புக்கு இந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா? அடுத்த மாதம் 1ஆம் தேதி சீட்டுக்கு 50,000 ரூபா பணம் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நடக்காத நிகழ்வுகள். அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, இனிமேல் தான் எதிர்காலத்தில் தான் நடக்கும். அதை நினச்சி அதை திங்க் பண்ணி உங்கள் மனசில் பய உணர்வு வந்துடுது. அதுதான் நடக்கும். அதுதாங்க ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதினா என்ன? நல்லா புரிஞ்சுக்கங்க. என் மனதளவில் என் எண்ணங்கள் அதிகமாக எதை நினைக்குதோ, என்னோட உணர்வுகள் எதை அதிகமாக உணர்தல் தன்மையோட செயல்படுதோ அது நடந்தே தீரும். அந்த ஈர்ப்பு விதி 100% வேலை செய்யுது. அப்போ புரியுதுங்களா? அப்போது நான் எதை பய உணர்வு அதிகமாக இருக்கிறேனோ, நடக்காத விஷயங்களை இது நடந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உங்களோட உணர்தல் தன்மையோட உங்கள் செயல்பாடுகளை உங்கள் மனதளவில் எண்ணத்தில் அதிகமாக நீங்கள் செயல்பட்டால் அதை விட 100 மடங்கு பிரச்சனைகள் உங்களை நோக்கி வரும்ங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. மெடிக்கலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மனநிலையில் ஒரு வருத்தமோ ஒரு வேதனையோ இந்த மாதிரி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பய உணர்வு வரும் பொழுது நம்ம உடலும் நம்ம மனமும் ஓகேங்களா அந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் சிஸ்டத்துக்கு ஆக்டிவேட் ஆகிடும். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, அனுதாப நரம்பு மண்டல இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயக்கம் என்ன ஆகும்னாங்க, நம்ம உடலுக்கும் மனசுக்கும் ஒரு 2 விதமான மோடை கொடுக்கும். ஃபைட் மோடு, இன்னொன்று ஃப்ளைட் மோடு. ஒன்றா சண்டை போடும், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவீங்க. இதனால் உங்கள் பிரச்சனை தீருமா? உங்கள் மனநிலை எப்படி தெரியுங்களா இருக்கும்? பயம் அதிகமாக இருக்கும், வருத்தம் இருக்கும், வேதனை இருக்கும், துக்கம் இருக்கும், இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ரிசல்ட் உங்களுக்கு வராது. ஸோ இந்த மனநிலையில் நம்ம அதிகமாக இருந்துட்டு என்ன தேவைகள் உங்கள் இறைவன் கிட்ட கேட்டாலும் இந்த இறைத்தன்மை நமக்கு உதவுறதில்லை. இதுதாங்க உண்மைத்தன்மை. ஸோ இந்த வினாடியிலிருந்து இதுலேருந்து கிளியர் பண்ணுங்கள். இதுலேருந்து எப்படி சார் இந்த பய உணர்வுலேருந்து நான் வெளியில் வருதுங்கிறத கன்க்ளூஷன் பார்ட்டில் ஒரு பயிற்சி சொல்லியிருக்கேன். சிறப்பாக செயல்படுத்துங்க. 100% அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ 2வது நம்ம பண்ணுற தவறு என்ன, இல்லை 2வது நம்ம என்ன திருத்திக்கணுங்கிறத பார்க்கலாம். 2வது விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அதில் 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் என்ன பண்ணுறீங்க? பிரார்த்தனை செய்கிறீங்க. உங்கள் தேவைகள் என்னங்கிறத கேட்குறீங்க. கல்யாணம் பண்ணணும், பணம் கட்டணும், சீட்டுக்கு பணம் கட்டணும், கடனை கட்டணும், தொழில் நல்லா இருக்கணும், சொத்து விஷயத்தில் நல்லா நடக்கணும், எல்லாமே பாசிட்டிவிட்டியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, இன்பமாக ஒரு 1 hour
இறைவன் கிட்ட நீங்க பிரார்த்தனை செய்யறீங்க. 100% உங்களுக்கு கிடைச்சே ஆகணும். ஏன் கிடைக்கல? அதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. அடுத்த 23 மணி நேரம் நீங்க என்ன செய்றீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா அந்த 1 மணி நேரத்தில் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஒரு நிம்மதியாக அந்த இறைத்தன்மை கிட்ட நீங்கள் ஒரு ஹை வைப்ரேஷன், ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் மோடில் இறைவன் கிட்ட உங்கள் பிரார்த்தனையை கேட்குறீங்க. 100% கரெக்டு. ஆனால் மிச்சம் இருக்கிற 23 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் அதே அந்த பாசிட்டிவிட்டியோட, ஹை வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியோட நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பண்ணுற தப்பு அந்த நேரத்தில் புலம்பிக்கிட்டே இருக்கிறது, இல்லை மற்றவங்கள குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதாவது அந்த 1 hour இறைவன்கிட்ட எல்லா தேவைகளையும் கேட்குறது. அடுத்த 23 மணி நேரம் என் புருஷன் சரியில்லை, எனக்கு மனைவி என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, என் மாமியார் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, என் மருமக என்னை மதிக்கிறதே இல்லை, என் சம்மந்தி இப்படி பேசிட்டாரு, என் மாப்பிள்ளை இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு, என் பையன் என்னை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை, என் பொண்ணு நான் சொல்கிறத கேட்குறதே இல்லை, என் உடலுக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த புலம்புறது, குற்றம் சொல்கிறது எப்போ உங்கள் மனநிலையில் அதிகமாக இருக்கோ 23 மணி நேரம் அதே மாதிரி இருக்குது. ஆனால் அந்த 1 மணி நேரத்தில் மட்டும் நல்ல பாசிட்டிவிட்டி, உங்கள் தேவைகளை, உடம்பு நல்லா இன்னும், என் பையன் நான் சொல்கிறத கேட்கணும், நல்ல வேலை கிடைச்சிடணும், லாபம் வரணும்னு எல்லாமே கேட்குறீங்க. 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிக மணி நேரம் உங்கள் மனசில் எண்ணத்தில் எது இருந்ததோ அதே போல் 100 மடங்கு அதிகமாக இந்த இறைசக்தி உங்களுக்கு கொடுத்தே தீரும். இதுவும் ஒரு ஈர்ப்பு விதி. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஈர்ப்பு விதி கரெக்டாக தான் வேலை செய்யுது. அப்போது இந்த ரெண்டுமே நம்ம இருக்கக்கூடாது. இதுக்கு நான் என்ன சார் செய்யணும்? கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டேங்க. ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். இந்த ரெண்டையுமே நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா இந்த பய உணர்வு உங்ககிட்ட இருக்காது. சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகாது. 2வது விஷயம், ப்ரே பண்ணும் பொழுது என்ன தேவைன்னு கேட்குறீங்களோ அடுத்த 23 மணி நேரமும் அதே யாரையும் குறை சொல்லாமல், புலம்பாமல் நீங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டால் உங்கள் தேவைகள் 100% நடந்தே தீரும். நிறைய பேர் இந்த நைட்டு படுக்க போகும் பொழுது வருத்தத்தையோ வேதனையோ நினச்சிட்டு இருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? ஏன்னா ஒரு 8 மணி நேரம் தூங்குறோம். நீங்கள் வருத்தத்தையோ வேதனையோ கஷ்டத்தையோ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த 8 மணி நேரம் அதே தான் உங்கள் மனசுக்குள்ளே ட்ராவல் ஆகும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா அதே நிகழ்வு சிறப்பாக நடக்கும். அதனால தான் இந்த நைட்டு படுக்க போகிறப்போ உங்கள் தேவைகள் என்ன அப்படிங்கிறத பாசிட்டிவிட்டியாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயோ இல்லை இறைவன்கிட்டேயோ பாசிட்டிவாக நீங்கள் கேளுங்க. அது நடக்குதோ நடக்கலையோ அடுத்தது. நீங்கள் கேட்குறது பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா ஈர்ப்பு விதியின் மூலமாக அல்லது இந்த இறைத்தன்மை உங்களுக்கு தீர்வு கொடுத்தே தீரும். இவ்வளோதாங்க சயின்ஸ். சரி சார், இந்த 2 ப்ராப்ளம் நான் தப்பு பண்ணுறதுங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ நான் அந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன சார் செய்யலாம்? ரொம்ப முக்கியங்க. ஏன்னா எல்லாருக்குமே இப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது, அப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது, என் பிஸ்னஸில் அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணிடுறீங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டாலே நீங்கள் ஃபைட் மோடில் தான் இருப்பீங்க, இல்லைன்னா ஓடி போயிடுவீங்க. பிரச்சனை உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும், தீர்வே வராது. சூப்பரான ஒரு சுவிட்ச் வேர்ட் சொல்கிறேங்க. சுவிட்ச் வேர்ட்னா என்னங்க? ஒரு மந்திர வார்த்தை. எல்லாருக்குமே லைஃப்பில் பிரச்சனை இருக்குங்க. நான் பேசுகிறதுனால எனக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் பிரச்சனை இருக்கும், உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும், மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். அவங்கவுங்க லெவலில் அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் அதுலேருந்து சொல்யூஷன் தேடி சக்ஸஸ் பண்ணிட்டு வெளியில் வரவன் தாங்க மனுஷன். புரியுதுங்களா? அப்போது அந்த சுவிட்ச் வேர்டு என்ன யூஸ் பண்ணணும்? அந்த சுவிட்ச் வேர்டுனா மந்திர வார்த்தை. பிரச்சனைகள் நமக்கு வரும், பய உணர்வு வரும். ஐயோ, நான் அடுத்த மாதம் 1ஆம் தேதி 1 லட்ச ரூபா பணம் கட்டணுமே, பய உணர்வு வரும். உடனே என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் அப்படின்னா என்னங்க? நில். ஸ்டாப்புங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க. உங்கள் மனசுக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஸ்டாப்னு சொல்லுங்கள். 3 வார்த்தை சொல்கிறேன். எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, உங்கள் பிரச்சனைக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க. ஏன்னா இனிமேல் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோங்கிற ஒரு பிரச்சனை இப்போ மனசுக்குள்ளே கேட்குதுன்னா ஸ்டாப் சொல்லுங்கள். இல்லையா மகிழ்ச்சின்னு சொல்லுங்கள், இல்லையா சிறப்புன்னு சொல்லுங்கள். இந்த 3 வார்த்தையில் எது வேணால் நீங்கள் பயன்படுத்துங்க. எது உங்கள் மனசுக்கு சரின்னு படுதோ அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. ஏன்னா அதை வளர விடக்கூடாது. அந்த பய உணர்வை நீங்கள் வளர்ந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் ஃபுல்லாக அந்த பய உணர்வு அதிகமாகும் பொழுது அதே சூழ்நிலை சிறப்பாக நடக்கும். ஓகேங்களா? அதனால் ஸ்டாப் பண்ணுங்கள். மகிழ்ச்சி, ஓகே எனக்கு தெரியும்பா, சிறப்பு அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா உங்கள் மனசில் ஒரு இன்ட்யூஷன் வரும். இன்ட்யூஷன் சொல்லும், சிவா இதுக்கு இதை செய்யு, சிவா இந்த விஷயத்துக்கு இதை செய்யு, இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்யூஷன் சொல்லும். அந்த இன்ட்யூஷன் சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்டாப் சொல்லுங்கள், இல்லை மகிழ்ச்சின்னு சொல்லுங்கள், இல்லை சிறப்புன்னு சொல்லுங்கள். இதுதாங்க ஃபஸ்ட்டு சுவிட்ச் வேர்ட். நீங்கள் பயன்படுத்துறது 2-3 நாள் பயன்படுத்துங்க. அந்த பய உணர்வு உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. 2வது விஷயம், புலம்பிக்கிட்டே இருக்கிறது. 1 மணி நேரம் இறைவன் கிட்ட கேட்கும் பொழுது பாசிட்டிவாக, சந்தோஷமாக,
ஒரு நிம்மதியாக கேட்குறது, அடுத்த 23 மணி நேரத்தில் மற்றவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, புலம்பிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு சுகர் வந்துருச்சு, நான் என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் மோட்லேருந்து அந்த லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் மோடுக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதில் என்ன அதிகமாக நினைக்கிறீங்களோ அதே சூழ்நிலையில் தான் நடக்கும். அப்புறம் இறைவன் எனக்கு உதவல, கடவுள் எனக்கு உதவல, இந்த பிரபஞ்சம் உதவலன்னு சொல்லிட்டு காரணத்தை நம்ம தூக்கி போயிட்டே தான் இருக்கணும். சரி சார், இந்த புலம்புறது, இந்த கொத்தம் சொல்றது, குறை சொல்றதை நிறுத்தணும். அதுக்கு என்ன செய்யலாம்? சிம்பிளான கான்செப்டுங்க. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில இந்த நொடி வரைக்கும் நினைச்சு பாருங்க, நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை அல்லது நீங்க நினைக்கிற கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா? நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. எனக்கு நான் உயிர் வாழ்றதுக்கு தேவையான மூச்சு காற்று எனக்கு கொடுக்குற, உணவு எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதே போல் ஒரு நோய் வந்துருச்சு, ஏதோ ஒரு டயபெட்டிக்ஸோ ஒரு சுகரோ ஒரு பிபியோ ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒன்று அட்டாக் ஆகிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க. உடனே அதை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்க வேணாம். அதை குறை சொல்லிக்கிட்டே இருக்குது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லாமல் மற்ற உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கு, இத்தனை வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தது, அதுக்கு நன்றி உணர்வை ஃபஸ்ட்டு செயல்படுத்துங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் பாசிட்டிவிட்டி. ஸோ நன்றி உணர்வை செயல்படுத்துங்க. மற்ற உறுப்புகள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுத்துது, நான் ரொம்ப நலமாக இருக்கேன் அப்படின்னு ஜஸ்ட்டு சொல்லி தான் பாருங்களேன். உங்கள் வேலைக்கு, உங்கள் தொழிலுக்கு ஒரு நன்றி உணர்வை செயல்படுத்துங்க. உங்கள் உறவுக்கு நன்றி உணர்வை செயல்படுத்துங்க. பொருளாதாரம், வருமானம் என்ன இருக்கோ அதுக்கு நன்றி உணர்வை செயல்படுத்துங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள், வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், பைக் இருக்கலாம், ஒரு சைக்கிள் இருக்கலாம், ட்ரெஸ் இருக்கலாம், டிவி இருக்கலாம், 4 செட்டு ட்ரெஸ் இருக்கலாம், எல்லாத்துக்குமே நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. அதே மாதிரி அன்றாட நிகழ்வுகள், நம்ம பார்க்குற ஒவ்வொரு நபர்களிடத்துலையும் அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. ஒரு கடைக்கு போகிறீங்களா, நன்றி சொல்லுங்கள். ஒரு காய் வாங்குறீங்களா, நன்றி சொல்லுங்கள். ஒரு ஆட்டோவில் ஏறி போகிறீங்களா, நன்றி சொல்லுங்கள். ஒரு கால் டாக்ஸியில் போகிறீங்களா, நன்றி சொல்லுங்கள். உங்கள் கணவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்குறீங்க, அவர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா, ரொம்ப நன்றின்னு சொல்லுங்கள். அதனால் உங்களை சுற்றி நடக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் நன்றி உணர்வை செலுத்துங்க. இந்த 2 மட்டும் நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவிட்டி எப்போ அப்ரோச் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் இறைவன்கிட்ட என்ன வேணும்னு கேட்குறீங்களோ 100% அதை நோக்கிய பயணம் அது உங்களுக்கு நடந்தே தீரும். உங்கள் மனசில் இன்ட்யூஷன் சொல்லும், இதை செய்டா சிவா, அதை செய்டா சிவான்னு சொல்லி அந்த இன்ட்யூஷன் சொல்லும், அதை நீங்கள் தட்டுனீங்கன்னா உங்கள் தேவைகள் நடந்தே தீரும். இவ்வளோதாங்க கான்செப்ட். இதை விட்டுட்டு இறைவன் அதை கொடுக்கல, இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கல, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலன்னு சொல்லி குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே சூழ்நிலைகள் 100 மடங்கு அதிகமாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு அறிவியலை, ஒரு ஈர்ப்பு விதி என்னங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து பய உணர்வு நமக்கு வேணவே வேணாங்க. ஃபைட் மோடில், ஃப்ளைட் மோடில் நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தீர்வு என்ன வேணும், அதுக்கு சுவிட்ச் வேர்டை சூப்பராக பயன்படுத்துங்க. 3 சுவிட்ச் வேர்டு நான் சொல்லியிருக்கேன். ஸ்டாப், சிறப்பு, மகிழ்ச்சி. எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஏதோ ஒரு சுவிட்ச் வேர்டை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த 3ஐயும் பயன்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள் 7 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பய உணர்வே இருக்காது. அதுக்குள்ளே உங்கள் இன்ட்யூஷன் சொல்லும் என்ன செய்யணும் சிவா அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும். அதை செயல்படுத்தினீங்கன்னா பய உணர்வு ஓடி போயிடும். 2வது விஷயம், புலம்புறது வேண்டாம். புலம்புறது, குறை சொல்கிறது இதெல்லாம் தேவையே இல்லை. அதுக்கு சூப்பரான ட்ரிக் சொல்லியிருக்கேன், கிராட்டிடியூட். இந்த 2ஐயும் மாறி மாறி நீங்கள் அற்புதமாக செயல்படுத்துனீங்கன்னா மேக்ஸிமம் 7 டேஸ்க்குள்ளே உங்கள் தேவைகள், சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன தீர்வு வேணும் அப்படிங்கிறத அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, அந்த இறைத்தன்மை கிட்ட நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அந்த பொறுப்பை உங்கள் மனசில் நம்பிக்கையோட இறைவன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அந்த இறைத்தன்மை 100% உங்கள் தேவைகள் என்னங்கிறத நீங்கள் கேட்டதை கொடுக்கும். இல்லைன்னா அதை விட எது சிறப்பாக, அதுதான் உங்களுக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ புரிஞ்சு செயல்படுங்க. இந்த இறைத்தன்மை எப்போவுமே நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இருக்குது, நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த நன்றியுணர்வு, இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் என்ன தேவைகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமாக இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. 2 மாற்றத்தை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிளான வெற்றியை பெறுவதற்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.